தமிழகத்துல இப்ப கரூர் சம்பவம் தான் ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டு வருது. அதாவது விஜய் பிரச்சார கூட்டத்துக்கு போன இடத்துல 41 பேர் பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க. இந்த சம்பவம் விஜய்க்கு எதிர்பாராத விதமா பின்னடைவை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா, விஜய்க்காக ரொம்பவே எதிர்பார்த்து பண்ண விஷயம் விஜய்க்கு கை கொடுக்காம அந்த விஷயம் பின்னடைவை சந்திச்சிருக்கு. அதாவது என்ன விஷயம், அதாவது என்ன எதிர்பார்த்து பண்ணாங்க, அது கை கொடுக்காம போனது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். விஜய் அரசியல் கட்சி தொடங்குறதுக்கு அப்புறமா 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக ரொம்பவே மும்முரமா வேலை பார்த்துட்டு வராரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். விஜய் அரசியல் கட்சி தொடங்கின உடனேயே எல்லாருமே நிறைய ஆதரவை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம சினிமாவை விட்டு விலக போறதாவும் அறிவிச்சாரு. இது ரசிகர்கள் மத்தியில ரொம்பவே அதிர்ச்சியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். தயவு செஞ்சு நீங்க அரசியலுக்கு வந்தாலும் பரவாயில்ல, வருஷத்துக்கு ஒரு படமாவது நடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் வேண்டுகோள் வச்சாங்க. இருந்தாலுமே விஜய் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் முழு நேர அரசியலுக்கு வர போகிறேன், அதனால எனக்கு சினிமா தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்படி இருக்கும்போது விஜய்க்கு நிறைய ஆதரவாளர்கள் உருவானாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவரோட ரசிகர்கள் எல்லாருமே அவருக்கு தொண்டர்களா மாறினாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி இருக்கும்போதுதான் 2 மாநாடு நடத்தினாரு. அந்த மாநாட்டுக்கு மேல் லட்சக்கணக்கான தொண்டர்கள் குவிஞ்சாங்க விஜயை பார்க்கறதுக்காக. அப்படி இருக்கும்போதுதான் விஜய் பொதுமக்களை சந்திக்கிறதுக்காக பிரச்சார சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டாரு. முதற்கட்டமா திருச்சியில விஜய் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டாரு. இப்படி இருக்கும்போது கடந்த 27ஆம் தேதி விஜய் சுற்றுப்பயணத்தை கரூர்ல மேற்கொண்டாரு. அப்போ அங்க ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல சிக்கி 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தாங்க. சம்பவ இடத்திலேயே நிறைய பேர் உயிரிழந்துட்டாங்க. அதுக்கப்புறம் மூச்சு திணறல் ஏற்பட்டு மயக்கம் அடைஞ்சு நிறைய பேர் மருத்துவமனைக்கு கொண்டு போனாங்க. அங்கேயுமே சிகிச்சை பலனளிக்காம நிறைய பேர் இறந்துட்டாங்க. இந்த சம்பவம் தமிழகத்தையே உலுக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டுச்சு. விஜய் மாநாட்டுல சரியான ஒரு பாதுகாப்பு இல்ல, முன்னேற்பாடுகள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் குற்றம் சொன்னாங்க. ஒரு பக்கம் அரசு பக்கமும் குறை சொன்னாங்க, ஒரு பக்கம் விஜயுமே குறை சொன்னாங்க. விஜய் ப்ராப்பரா எதையுமே பண்ணல, அதனாலதான் இந்த சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு எதிராகவும் நிறைய பேசினாங்க. அதே சமயத்துல விஜய்க்காக சரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் கவர்மெண்ட் சைட்ல இருந்து பண்ணி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாங்க. இப்படி 2 பக்கமே நிறைய பேர் குறை சொல்லிட்டு இருந்தாங்க. விஜய்க்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. இந்த சம்பவம் தான் இப்ப கடந்த ஒரு 4 நாட்களா தமிழகத்துல பரபரப்பா பேசப்பட்டுட்டு வருது. சொல்ல போனா கரூர் மக்களை சோகத்துல ஆழ்த்தின முக்கியமான விஷயமா இது பார்க்கப்படுது. இந்த உயிரிழப்புகள் நடந்ததுக்கு அப்புறமாவும் விஜய்க்கு ஆதரவாளர்கள் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது விஜய் மேல இது தப்பு கிடையாது, கூட்ட நெரிசல்ல ஏற்பட்ட எதிர்பாராத விபத்து அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. ஒரு சிலர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட சதி அப்படின்னு சொன்னாங்க. இப்படி இருந்தாலுமே தமிழக அரசு சார்பில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, உயிரிழந்தவங்களோட குடும்பங்களுக்கு நிவாரண தொகையை அறிவிச்சாங்க. அதே மாதிரி மத்திய அரசுமே நிவாரண தொகையை அறிவிச்சாங்க. இப்படி இருந்தாலுமே விஜய் தனக்காக, அதாவது விஜய் தன்னோட சொந்தங்களுக்காக நான் நிவாரண தொகையை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. நான் கொடுக்குற தொகை பெருசு கிடையாது, இருந்தாலும் தன்னோட குடும்பத்துல ஒருத்தங்களா நினைச்சு நான் இதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லியிருந்தாரு. இப்படி இருக்கும்போதுதான் விஜய்க்காக எதிர்பார்த்து பண்ண ஒரு விஷயம் அவருக்கு கை கொடுக்காம போயிருக்கு. விஜய் சினிமாவோட நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. நிறைய படங்கள்ல அவருக்கு ஒரு சில படங்கள் ஹிட் கொடுத்தாலும் முன்னாடி ஒரு சில படங்கள் கை கொடுக்காம போயிடுச்சு. அப்படி அவருக்கு கை கொடுத்த ஒரு மிக ஹிட்டான படம் அப்படின்னு சொன்னா அது குஷி படத்தை சொல்லலாம். 2000ஆம் ஆண்டு இந்த படம் வெளியாச்சு. எஸ்.ஜே. சூர்யா தான் இந்த படத்தை இயக்கியிருந்தார். எஸ்.ஜே. சூர்யா 1999ல வாலி படத்துல தான் முதலா இயக்குனரா அறிமுகமானாரு. இந்த படத்துல அஜித்குமார், சிம்ரன் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் எஸ்.ஜே. சூர்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய பேர் வாங்கி கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது அறிமுக படம் மாதிரி இல்லாம ஒரு பெரிய அளவுல நல்ல ஹிட் வாங்கி கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா தான் விஜய் ஜோதிகாவை வச்சு எஸ்.ஜே. சூர்யா 2000ஆம் ஆண்டுல குஷி படத்தை எடுத்தாரு. இந்த படம் அப்போ சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படத்துல காமெடி, காதல், ரொமான்ஸ், அது மட்டும் இல்லாம சென்டிமெண்ட், இது எல்லாமே பக்காவா செட் ஆயிருக்கும். எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சமான படமா இருந்துச்சு. ஒரு பக்கம் விஜயோட ஆக்டிங், இன்னொரு பக்கம் ஜோதிகாவோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருக்கும். சொல்ல போனா ஜோதிகா ஒரு துருன்னு கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. பார்க்கறதுக்கே அவ்வளோ கியூட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம 2 பேரும் சண்டை போடுற காட்சிகள், அது மட்டும் இல்லாம ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு லவ் இருந்தாலும் அதை சொல்லிக்காம மனசுக்குள்ளேயே வச்சுட்டு தூரமா இருந்து ரசிக்கிற காட்சிகள், இது எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கும்.
அதாவது மத்த படங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காதலுக்கு வந்து பெத்தவங்க எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, இல்லட்டா குடும்பத்துல உள்ளவங்க எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஆனா குஷி படத்துல வந்து காதலுக்கு வந்து காதலர்களே எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதாவது 2 பேருமே காதல் பண்ணுவாங்க. ஆனா பொசசிவ் காரணமா 2 பேரும் சொல்ல மாட்டாங்க. அதாவது பொசசிவ் கிடையாது, ஈகோ காரணமா வந்து 2 பேருமே சொல்லிக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் காதலிக்கிற மாதிரி வருவாங்க. பட் அந்த பிரியிற மாதிரி பிரிஞ்சிருவாங்க. ஆனா 2 பேருக்குள்ளயுமே காதல் இருக்கும். கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டாங்க. கடைசியில சேரக்கூடிய காட்சிகள் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த படத்துல வந்து எல்லா பாடல்களுமே ஹிட் ஆச்சு. இந்த படத்துல இடம்பெற்ற பாடல்கள் வந்து இப்போ வரைக்குமே நிறைய பேரோட விருப்ப பாடலா இருந்துட்டு தான் வருது. தேனிசை தென்றல் தேவாவோட இசையில இந்த படத்துல இடம்பெற்ற எல்லா பாடல்களுமே செம ஹிட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ சமீப காலமா வந்து பழைய படங்களை வந்து ரீரிலீஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த வகையில ரீரிலீஸ் படங்களுக்கு வந்து நல்ல வரவேற்பு மக்கள் வந்து கொடுத்துட்டு வராங்க. இதுக்கு முன்னாடி வந்து விஜய்க்கு வந்து சச்சின், கில்லி படங்கள் வந்து ரீரிலீஸ் பண்ணாங்க. ஆனா எதிர்பார்த்த மாதிரி ரொம்பவே நல்லா ஓடிச்சு. கலெக்ஷனுமே நல்ல அளவுல பண்ணி கொடுத்துச்சு. அந்த மாதிரி தான் இப்போ வந்து குஷி படத்தையுமே கடந்த வாரம் வந்து ரீரிலீஸ் பண்ணாங்க. அதாவது விஜய்க்கு இந்த படம் வந்து பேர் வாங்கி கொடுத்த படம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த படத்தை பார்க்கறதுக்கு மக்கள் வந்து ரொம்பவே ஆர்வம் காட்டுனாங்க அப்படின்னு சொல்லலாம். ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ண உடனேயே மக்கள் வந்து இந்த படத்தை எப்படியாவது பார்க்கணும், கண்டிப்பா அந்த ஃபீல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க. அதே மாதிரி எதிர்பார்ப்போடு தான் இந்த படத்தை வந்து கடந்த வாரம் ரீரிலீஸ் பண்ணாங்க. இருந்தாலுமே இந்த படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு ஓடல. முதல் 2 நாட்கள் வந்து ஏதோ ஒரு அளவுக்கு ஓடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்படி இருக்கும்போது தான் கரூர் சம்பவம் வந்து தமிழகத்தை உலுக்குச்சு. கரூர்ல விஜய் பிரச்சார கூட்டத்துல வந்து 41 பேர் உயிரிழந்த விவகாரத்தினால இந்த படம் சரியா ஓடல அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இந்த சம்பவத்தினால விஜயோட படத்தை நிறைய பேர் பார்க்க போகல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையான்னு தெரியல. பட் வந்து எதிர்பார்ப்போட களமிறக்கப்பட்ட குஷி படத்தோட ரீரிலீஸ் வந்து சரியா ஓடல. எதிர்பார்த்த மாதிரி கலெக்ஷனையுமே கொடுக்கல. சொல்ல போனா 3 கோடி ரூபாய் வரைக்கும் தான் வசூல கொடுத்திருக்கதா சொல்லப்படுது. அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கில்லி, சச்சின் 2 படங்களையும் தாண்டி குஷி படம் வந்து நிறைய வந்து வசூல கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து களமிறக்குனாங்க. ஆனா எதிர்பார்த்த கணிப்பு வந்து ரொம்பவே தவறா போச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முக்கிய காரணமா வந்து இப்ப வந்து கரூர் சம்பவம் தான் பார்க்கப்படுது. கரூர் சம்பவம் வந்து இந்த மாதிரி நடக்கல அப்படின்னா கண்டிப்பா விஜய்க்கு வந்து குஷி படம் நல்லாவே ஓடி இருக்கும். அதாவது ரீரிலீஸ்லயும் பட்டையை கிளப்பி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்ல போனா 2000ஆம் ஆண்டுல குஷி படம் ரிலீஸ் ஆன டைம்ல வந்து டிக்கெட் வந்து ஃபுல்லாகி டிக்கெட் கிடைக்காம போன நாட்களுமே இருந்திருக்கு. அந்த அளவுக்கு ஹவுஸ்ஃபுல்லாவே அந்த தியேட்டர் வந்து எல்லா பக்கமும் ஓடி இருக்கு. அந்த அளவுக்கு வரவேற்பு மக்கள் வந்து கொடுத்திருக்காங்க. இப்படி இருக்கும் போதுதான் அப்பவே அந்த அளவுக்கு வரவேற்பு கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா ரீரிலீஸ்க்கும் அதே அளவுக்கு வரவேற்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணாங்க. பட் எதிர்பார்த்த கணிப்பு தவறா போனதுனால அந்த படம் வந்து யாருக்குமே கை கொடுக்கல, வசூலையும் அவங்களுக்கு வாரி வழங்கல அப்படின்னு சொல்லலாம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க.